stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. அதிமுகவில் பிளவு ஏற்பட்டிருக்கும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக இருதரப்பும் ஆலோசனை நடத்தி வருகின்றன. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தரப்பில் நடைபெறும் ஆலோசனை தொடர்பாக செய்தியாளர் ஸ்டாலினிடமும், சிபி சண்முகம் தரப்பு நடத்தும் ஆலோசனை குறித்து செய்தியாளர் வீரகுமாரிடமும் கேட்கலாம். முதலில் ஸ்டாலின், அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது. இரண்டு தரப்பும் இப்போ சபாநாயகரிடம் இது தொடர்பாக கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ எடப்பாடி கே பழனிசாமி தரப்பிலிருந்து என்ன நிலைப்பாடு, அடுத்த நகர்வு என்ன? அதிமுகவில் ஏற்பட்டுள்ள அந்த உட்கட்சி குழப்பங்கள் மற்றும் பிளவு காரணமாக நீங்க குறிப்பிட்டதுபடி இருதரப்பு நிர்வாகிகளும் தங்களுடைய ஆதரவாளருடன் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். நான் தற்போது சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்தில் இருக்கிறேன். இரண்டு தரப்பும் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சபாநாயகரை அணுகியிருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பு சபாநாயகரை சந்திப்பதற்கு தலைமைச் செயலகம் சென்றிருக்கிறார்கள். அதே வேளையில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி புதிதாக தான் நியமித்த மாவட்ட செயலாளருடன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். மொத்தம் 26 மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவுடைய மிக முக்கியமான முகங்களாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்த முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்களை நீக்கி, அதாவது கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய முன்தினம் அந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அதிமுகவின் தலைமை நிலைய செயலாளராக இருந்த எஸ்பி வேலுமணி, முன்னாள் அமைச்சர், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி வேலுமணி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அவர் மேற்கொண்ட அந்த அந்த பொறுப்பு நீக்க நடவடிக்கைகள் எதுவும் செல்லாது என்பதை அதிமுகவின் துணை பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன் மற்றும் தலைமை நிலையாக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி ஆகியோர் கூட்டாக அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். நிலையில அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டு தரப்புமே சபாநாயகரை அணுகியிருக்கிறது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக அரசுக்கு ஆதரவாக தங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருந்த நிலையில் இரண்டு தரப்புமே தற்போது சபாநாயகரை அணுகியிருக்கிறது. அதிமுக பொதுச்செயலாளர் சார்பில் நியமிக்கப்பட்ட கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான அந்த குழுவினரும் சபாநாயகரை சந்தித்து இந்த 25 எம்எல்ஏக்களை, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் உட்பட்ட அந்த 25 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதே வேளையில் எஸ்பி வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் விஜயபாஸ்கரை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை கொறடாவாக நியமித்திருக்கக்கூடிய நிலையில் அவரும் நேற்று செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி உட்பட இந்த 22 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கு தாங்களும் வலியுறுத்தியதாக அந்த மனுவினை கொடுத்திருக்கிறார்கள். தற்போது வரைக்கும் சபாநாயகர் எந்த விதமான முடிவு எடுக்கவில்லை. உடனடியாக அவர் எடுப்பார் என்ற எதிர்பார்ப்பும் தற்போதைக்கு இல்லை என்பதுதான் தற்போதைய நிலையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல். எடப்பாடி பழனிசாமி தரப்பை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒருபடி மேலே போய் தமிழக ஆளுநரை நேரில் சந்திப்பதற்கான திட்டமிடலை நேற்று செய்திருந்தார்கள். ஆளுநருடைய செயலாளரையும் நேற்று சந்தித்து இவர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கு சபாநாயகருக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு மனுவையும் தற்போது நேற்றே கொடுத்திருந்தார்கள். தமிழக ஆளுநர் தமிழகத்தில் இல்லாதனால் அவர் சென்னை வந்தடைந்த பிறகு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சென்று தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநரை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இது போன்ற விஷயங்கள் இரண்டு தரப்பிலுமே மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தற்போது சிவி சண்முகம் மற்றும் அவருடைய தரப்பு சபாநாயகரை மீண்டும் அணுகியிருக்கிறார்கள். இதை நாம தொடர்ச்சியாக மூத்த நிர்வாகிகள் அதே போல பிற அரசியல் விமர்சனம் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க. சட்ட ரீதியாகத்தான் இது கொண்டு செல்லப்படும், அது நீதிமன்றத்தின் வாயிலுக்கு சென்று அங்கே ஒரு முடிவு கிடைக்கும். ஆனால் உடனடியாக கிடைக்குமா என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது என்பதுதான் தற்போதைய நிலையில ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது. தற்போது வரை சபாநாயகர் எந்த முடிவும் அறிவிக்காத நிலையில தொடர்ந்து இது ஒரு குழப்பமாகவே தான் இருக்கிறது. ஸ்டாலின், அதனை புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த நகர்வு என்ன நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி. இதே போல சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பும் தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், இப்போ எடப்பாடி கே பழனிசாமி தரப்புல அடுத்த நகர்வு என்ன அப்படின்றத பார்த்தோம். இவங்க தரப்புல என்ன சொல்லப்படுகிறது? மாறி மாறி இருவரும் புகார் தெரிவிக்கிறார்கள், எங்களை கட்சி பதவியிலிருந்து நீக்க அவருக்கு உரிமை இல்லை அப்படின்னு. இப்போ இவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன?
திலகவதி, அதிமுகவில் நிலவி வரக்கூடிய உட்கட்சி பூசல் உச்சக்கட்டத்தை தொற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில 2 அணிகளும் தனித்தனியே ஆலோசனை நடத்தி வராங்க. சற்று முன்பாக எம்ஆர்சி நகர்ல இருக்கக்கூடிய CV சண்முகம் அவரது அலுவலகத்தில் CV சண்முகம், விஜயபாஸ்கர், SP வேலுமணி உள்ளிட்ட கட்சியினுடைய இவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய ஆதரவு MLA-க்கள் பலரும் ஒன்று கூடி ஆலோசனை செய்திருந்தார்கள். குறிப்பாக நேற்றே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுக்கு எதிராக அதிமுக சட்டசபையில் எடுத்த நிலைப்பாட்டிலிருந்து மாறி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பலரையும் கட்சி பொறுப்புகளிலிருந்து விடுவித்திருந்தார். கட்சி பொறுப்புகளிலிருந்து விடுவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது செல்லாது என CV சண்முகம் தரப்பு தெரிவித்திருந்தார்கள். எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான், எனவே எங்களுடைய நிலைப்பாட்டை அவர் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தார்கள். இந்நிலையில் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக CV சண்முகம் அவருடைய அலுவலகத்தில் கட்சியினுடைய அவர் தரப்பு ஆதரவு MLA-க்கள் ஒரு சிலரோடு ஆலோசனை நடத்தியிருந்தார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தகுதி நீக்க நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில சட்ட ரீதியாக இந்த நடவடிக்கையை எப்படி கையாளுவது, கட்சி அவர்களுடைய தரப்பு ஆதரவு MLA-க்களை அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு செல்வது, அவர்கள் தரப்பு ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரிவிக்கும் போது எடப்பாடி பழனிசாமி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து ஆலோசனை செய்தார்கள். ஆலோசனை செய்த பிறகு தற்போது தலைமைச் செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்து கடிதம் கொடுப்பதற்காகவும் SP வேலுமணி, CV சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் சென்றிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய வட்டாரங்களில் விசாரிக்கும் போது எடப்பாடி பழனிசாமி தகுதி நீக்க நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த நடவடிக்கை செல்லாது எனவும் தங்கள் தரப்பே பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாகவும் எங்களை தனி அணியாக நியமித்து எங்களுக்கு தனி கொறடா அதே போல சட்டமன்ற கட்சி தலைவர் உள்ளிட்ட பொறுப்புகள் போட வேண்டும் என்பது குறித்தும் மீண்டும் சபாநாயகரிடம் CV சண்முகம் தரப்புல மனு அல்லது கடிதம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என தெரிவிக்கிறாங்க. தொடர்ச்சியாகவே கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அதிமுகவில் உச்சக்கட்ட பரபரப்பு நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில தொடர்ந்து பசுமை வழிச்சாலையில எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளர்களோடு தொடர்ச்சியாக ஆலோசனை செய்துட்டு வரார். அதே போல MRC நகர்ல CV சண்முகம் அவர் தரப்பு ஆதரவாளர்களோடு ஆலோசனை செய்து வருகிறார். கடந்த மே 13ஆம் தேதி சட்டசபையில தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவான அந்த தீர்மானத்தில் CV சண்முகம் தரப்பு MLA-க்கள் கிட்டத்தட்ட 25 பேரும், அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தரப்பு 22 பேரும் ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த உச்சகட்டத்தில் இருக்கு இந்த தற்போதைய அதிமுகவினுடைய நிலவரம். இருவரும் தனித்தனியே ஆலோசனை நடத்தி சபாநாயகரை தனித்தனியே சந்தித்து வருகிறார்கள். திலகவதி, 2 புறமும் ஆலோசனை நடைபெறுகிறது. ஆனால் பிரச்சனை அதே இடத்தில் இருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வீரகுமார். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.